வணக்கம் வீவர்ஸ். மழைநீலா பாப்பாவுக்கு ஃபோட்டோ ஷூட்காக இன்னைக்கு வந்திருக்கோம். மேடம் ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்காங்க இன்னைக்கு. Ching, 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 ching. பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வரதுனால க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக தீம்ஸ்லாம் போட்டு அழகாக எடுக்கலாம் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இங்கேயே வந்து காஸ்டியூம்ஸ் நிறைய இருக்குது. நம்ம பாப்பாவுக்கு செட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தீம் வந்து பாண்டா தீம். அந்த பாண்டா வேஷம் இவளுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். அடுத்து கேர்ள் பேபினாலே ஃப்ளாரல் தீம் தான், அதுவும் பிங்க் கலரில். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து குட்டியாக ஒரு பேஸ்கெட் வச்சுருக்காங்க. அதை சுற்றி அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. பின்னாடி அந்த பேக்ரவுண்ட்லேயும் குட்டி குட்டியாக அந்த பிங்க் கலர் ஹார்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ட்ரெஸ்ஸு கொண்டு வந்திருந்தோம். பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக உட்காந்துக்கிட்டா. குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் நாங்கள் கரெக்டான மந்தில் வந்துட்டோம். முட்டி போடுற ஸ்டேஜு, ஓடுற ஸ்டேஜ், அதுக்கெல்லாம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அந்த ஸ்டேஜில் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து அவள் அழகாக உட்காந்துட்ருக்கா. ஆனால் என்ன கொஞ்சம் சிரிக்க தான் இல்லை. என்ன ஏதுன்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தாலே தவிர சிரிக்கலை. ஆனால் நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கொடுத்தா. அடுத்த தீமுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தீம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லார் லைஃப்லேயும் வந்து நம்ம வந்து ஒரு மில்லியனர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த தீம் தான் இது. இப்போ பாருங்களேன், கொஞ்சம் பாஸ் பேபி மாதிரி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்காங்க மேடம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதே பெரிய பாடு இந்த குட்டி பசங்களை வச்சுக்கிட்டு. ஆனால் அன்றைக்கி நாங்கள் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு கலட்டி மாட்டிக்கிட்டு இருந்தோம். அவளும் டயர்டாயிட்டா, நாங்களும் டயர்டாயிட்டோம். ஆனால் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்கு நான் வந்து கடைசியில் வந்து எல்லா அவுட்புட்டும் காட்டுறேன். அம்முலுனி ஃபோட்டோ எடுங்க டாடி. அம்முலுனி அச்சுக்கி அச்சுக்கு பச்சுக்கி பச்சுக்கு பச்சுக்கி. இங்கே பேர் அம்மா, இங்கே பேர் அம்மா. 1 2 hello. அடுத்த தீமுக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா உடனே ஹாரி பாட்டர் நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு ஸ்கூல் தீமு. இப்போ போய் பாருங்களேன். இவ்வளோ க்யூட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ க்யூட் இல்லை? எல்கேஜியில் ஏபிசிடி கூட இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே பின்னாடி மேக்ஸ் ப்ராப்ளமெல்லாம் சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அவளும் என்ன இது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. மாற்றி ட்ரெஸ்ஸு போட்டாச்சு, வளைச்சி ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதனால் கொஞ்ச நேரம் மேடமுக்கு ப்ளே டைமு. ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அழாமல் இருக்காளே, அது வரைக்கும் சரிதாங்க. அடுத்த தீம் ரொம்ப 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 க்யூட்டான தீம். வைனி த பூ எப்படி இருக்கா பாருங்களேன் இந்த ட்ரெஸ்ஸில். அவளுக்குன்னே தச்சு, அவளுக்குன்னே போட்டு, அவளுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது. மேடமுக்கு தூக்கம் வர்றதுக்குள்ளே அடுத்த ஷூட்டை முடிச்சிடலாம். வைனி த பூ எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுல. அடுத்த தீம் வந்து அதை விட சூப்பராக இருக்குது. மெர்மைட்.
நம்ம குட்டி மர்மைடுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே எப்பாடா. எப்படியோ ஒரு வழியாக போட்டு கூட்டிகிட்டு வந்தால் அந்த ஷெல்லுக்குள்ளே பியல் மாதிரி அழகாக உட்கார வச்சிட்டோம். அண்ட் ஃபைனலாக ஃபேமிலி செஷன் வந்தாச்சு. எப்படியோ ஒரு வழியாக இந்த ஃபோட்டோ ஷூட்டை முடிக்க போகிறோம். பாப்பாவை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணி முடிக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்களுக்கு எப்போ பசிக்கும், எப்போ தூக்கம் வரும், எப்போ அழுவாங்க எதுவுமே தெரியாது. இதில் அவங்களுக்கு நல்ல மூடை செட் பண்ணி அவங்கள சிரிக்க வச்சு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அழகழகாக ஃபோட்டோஸ்க்கு போஸ் கொடுக்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எப்படியோ ஒரு வழியாக அது எல்லாமே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். குழந்தைங்க கூட இந்த மெமரிஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா பண்ணிவிடுங்க இப்போவே. ஏன்னா அந்த வயசு, அந்த மழலை அழகு அது கண்டிப்பாக திரும்ப வராது. அதுவும் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எடுக்கும்போது லாஸ்ட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஃபைனல் அவுட்புட்ஸ் எல்லாமே பார்க்குற டைம் வந்துடுச்சு. ரிசல்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம், கவிதை, ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க, பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. செஞோரிட்டா பேசும் மெழுகு பொம்மையே, ஓ செஞோரிட்டா பேசும் மெழுகு பொம்மையே.